ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். என்னதாங்க நடக்குது இந்த T20 வேர்ல்டு கப்பில்? எல்லா மேட்சும் ஒரே ஆர்வமாக இருக்குது, ஒரே அதிர்ச்சியாக இருக்குது. முக்கியமான 4 அணி ஐசிசி T20 தொடரை விட்டு வெளியே போயிருக்கு. அது எந்த அணின்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம நியூசிலாந்து அணிக்கிட்ட போய்டுவோங்க. நியூசிலாந்து அணி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்தியா அணிக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச டீமு அது நியூசிலாண்டு தாங்க. ஏன்னா டீசெண்டாக விளையாடுவாங்க, சூப்பராக விளையாடுவாங்க, பேட்டிங் ஃபீல்டிங் சொல்லிட்டு எல்லாத்துலேயும் சூப்பராக கலப்பாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா T20 தொடரை விட்டே வெளியே போயிருக்குது ரொம்ப வருத்தமாக இருந்தாலும் ஒரு அட்வான்டேஜ் இந்திய அணிக்கு ஒரு யமனா இவங்க தான் எப்போவுமே நிற்பாங்க. இவங்க போயிருக்குது ஓரளவுக்கு ஆறுதலாகவும் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நியூசிலாந்து செம்ம சூப்பர் டீமுங்க. அவங்களே இந்த ஆப்கானிஸ்தான், வெஸ்ட் இண்டீஸ் டீம்லாம் இந்த ரெண்டு டீமே இவங்களை நியூசிலாந்து அடிச்சிருக்கு. அவங்க கண்டிப்பாக சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறுவாங்க. முக்கியமாக ஆப்கானிஸ்தான் ரொம்ப அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க இந்த T20 தொடரில். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல டீம் இங்கே நியூசிலாந்து. அப்படியாப்பட்ட டீம் அடிச்சுட்டு சூப்பர் 8க்கு ஆப்கானிஸ்தான் வர்றாங்கன்னா கண்டிப்பாக குவாலிட்டி அவங்கக்கிட்ட இருக்குது. நம்ம வெஸ்ட் இண்டீஸுங்க ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னே எப்படி போன வெஸ்ட் இண்டீஸ் திரும்பி வந்துட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி செம கம்பேக் கொடுத்துருக்காங்க. 3க்கு 3 வின் பண்ணி எப்படி சொல்கிறதுங்க, ஒரு வெறித்தனமான ஃபார்மில் இருக்காங்க. பேட்டிங், போலிங், ஃபீல்டிங் சொல்லிட்டு கண்டிப்பாக வெஸ்ட் இண்டீஸ் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான டீமாக இருப்பாங்க இந்த வேர்ல்டு கப்பில். கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இந்தியா நீ சப்போஸ் விளையாடினா கொஞ்சம் உஷாராக தான் விளையாடணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம பங்காளியான பாகிஸ்தானுங்க. என்னதான் ஆச்சுன்னு தெரியலுங்க. இந்த வேர்ல்டு கப் வரத்துக்கு முன்னே ஆர்மி ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க நம்ம பாகிஸ்தான் அணி. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. கயிறு மேலே ஏறுது, கயிறு மேலே குதிக்குது, காம்பவுண்ட் மேலே ஏறுது, காம்பவுண்ட் மேலே குதிக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பயிற்சியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. நானும் நடா இந்த வாட்டி இந்த இவ்வளோ பயிற்சி எடுத்துகிட்டு வரங்களே கண்டிப்பாக அச்சுருவாங்க போலுது வேர்ல்டு கப்புன்னு பார்த்தா ரொம்ப மொக்கையாக ஆட்டாங்க. ஏன்னா யூஎஸ்ஏ அணிக்கு ஆப்போசிட்டாகவே தோற்றுருக்காங்க, இந்திய அணிக்கு ஆப்போசிட்டாக தோற்றுருக்காங்க. அடுத்த 2க்கு 2 ஜெயிச்சா கூட அவங்க வர்றது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா இந்தியா ஆல்மோஸ்ட் குவாலிஃபைட் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ அணி பார்த்தீங்கன்னா செம்ம ஃபார்மில் இருக்காங்க. அவங்க அயர்லாந்து அணிக்கு ஆப்போசிட்டாக வின் பண்ணாங்கன்னா அவங்க டேரெக்டாக சூப்பர் 8க்கு செலக்ட் ஆகிடுவாங்க நம்ம யூஎஸ்ஏ அணி. அதனால் பயங்கரமாக ஃபார்மில் இருக்காங்க யூஎஸ்ஏ அணி. அதை தொடர்ந்து இங்கிலாந்துங்க, நடப்பு சாம்பியன் இங்கிலாந்து, நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியா, அதுக்கு முன் சாம்பியன் இங்கிலாந்துங்க. அதனால் செம்மையாக சூப்பரான டீமுங்க. எப்படி சொல்கிறது, பேட்டிங், போலிங் இதேமாதிரி ஆல்ரவுண்டிங் டீமு. அவங்களே இப்போ உள்ளே வருது சந்தேகம்னு சொல்ல, ஆல்மோஸ்ட் வெளின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஃபோலில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா உள்ளே போயிடுச்சு. அடுத்தபடியாக ஸ்காட்லாந்து நல்ல ரன் ரேட்டோட 5 பாயிண்டில் இருக்காங்க. இங்கிலாந்து அணி 3 பாயிண்டில் இருக்காங்க. லாஸ்ட் ஒரு மேட்ச் ஜெயிச்சா 5 புள்ளிக்கு வந்துடுவாங்க. ஆனால் நல்ல ரன் ரேட் இருந்தால் மட்டும்தான் உள்ளே வர முடியும். பட் ஸ்காட்லாந்துக்கு ஒரு போட்டி இருக்குது. சப்போஸ் அவங்க ஆஸ்திரேலியா அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அவங்க டேரெக்டாக உள்ளே போய்டுவாங்க. இங்கிலாந்து அணி ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு வெளியே தான் உள்ளே வரத்துக்கு சான்ஸ் கேட்டுது. ஏன்னா நல்ல டீமுங்க. இந்தமாரி டீம்லாம் இந்தியாவுக்கு வந்தால் கண்டிப்பாக டஃப் கொடுக்குவாங்க. இவங்களாம் வெளியே போகிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாலும் வர டீம் நல்லா குவாலிட்டியாக ஆடுறாங்க. அதனால் எல்லா போட்டியும் முக்கியமான மேட்ச்சு. ஆனால் இங்கிலாந்து அணி அவங்க வெளியே போகணும்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. பட் அவங்க போயிருக்கிறது ரொம்ப வருத்தம் அளிக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறது, நமக்குள்ளே இருக்கிற ஸ்ரீலங்கா ஒரு நல்ல அணியாக தான் இருந்தாங்க. ஆனால் இந்த சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வருஷம் எதனா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் எதுவுமே பண்ணலை. ஆனால் அவங்க ஒரு அப்செட் தாங்க. ஏன்னா அசரங்கெல்லாம் நல்ல ஒரு ஸ்பின்னர், நல்ல குவாலிட்டியான வீரர் இருக்காங்க. மேத்யூஸ், நிசாங்கா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல அசராங்கான்னு சொல்லிட்டு நல்ல பத்திரனாங்க. நம்ம சென்னை பையன் பத்திரனா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பிளேயர்லாம் இருக்காங்க. பட் அவங்க சரியாக சொல்கிற அளவுக்கு ரொம்ப எதிர்பார்த்தோம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஆல்மோஸ்ட் அவங்களும் வெளியேங்க. அவங்க குரூப் கூட ரொம்ப சவுத் ஆஃப்ரிக்கா ஆல்ரெடி உள்ளே போயிட்டாங்க. அடுத்தபடி பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் சூப்பர் கிரிக்கெட் ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக அவங்க உள்ளே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த 4 முக்கிய அணிகள் வெளியே போயிருக்கிறதுனால ஒரே குழப்பமாக இருக்குது, எப்படி தான் சூப்பர் 8 வருவாங்க சொல்லிட்டு. அதனால் உங்களுக்கு பிடிச்ச டீம் எந்த டீம் வெளியே போயிருக்குது சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியா இந்த வாட்டி கப்பு அடிக்குமா அடிக்காதா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, வேர்ல்டு கப் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.